என்ன தெய்வீக முகம். சொல்லுங்கம்மா உங்க பேரு? என் பேர் அகிலா மேம். அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அப்படியா? குழந்தையும் என்கிட்ட தான் இருக்கிறான். உங்க புருஷன்? எனக்கு அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏம்மா? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? சரிம்மா, இப்ப என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? எத்தனை பேர் நீங்க அக்கா தங்கச்சிங்க? நான் எங்க அக்கா பெரியவங்க அம்மு, ரெண்டாவது எங்க சின்ன அக்கா ரேகா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து 16 வருஷம் கிட்ட ஆகுது. இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை, செக்ஸ் டார்ச்சர் தான் பிரச்சனைன்னு சொல்லி எங்க வீட்டுல அடிக்கடி சொல்வா அக்கா. ஏழை கிறுக்கு பிடிச்சி அழுவீங்க, காம வெறி பிசாசுகளா? இவங்களை இவங்க 5 பேரையும் பாக்குறது எங்க அக்கா தான். என்ன வேலைக்கு அவர் போறாரு கூடவே போவா. பசங்களை எங்க கிட்ட விட்டுருவா, இல்ல அவளே தூக்கின்னு கூட போய் எல்லா வேலையும் செய்வா எங்க அக்கா. அப்படி சம்பாரிச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. இப்ப அவங்கள சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளை. கல்லஞ்சக்காரன். என்ன பிரச்சனைனா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாரு. யாரு? இவரு. ரெண்டாவது எங்க சின்னக்கா கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேக்குறாரு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு. மூணாவது பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்காரர் இல்ல. அந்த பொண்ணும் கேக்குறாரு. என்ன வயசுமா? எனக்கு 22 மேடம். 23 ஸ்டார்ட் ஆயிருக்கு. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாங்க? 17 வயசு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதுக்கு? என்னமா வேணும் உனக்கு? அதெல்லாம் செட் ஆகாது, பிரிச்சு வை. 3 குழந்தைங்க பிறந்து இதுக்கடியிலேயே எங்க மாமனார் என்ன போட்டு அடிப்பாரு, கேவலமா பேசுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாகரிகமே தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன், படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். என்னமா படிச்சிருக்க நீ? நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் மேடம். செக்ஸ் டார்ச்சர் அதிகமா பண்ணுவார். பெரியவங்க பிறந்து 3 மாசம் மேடம். எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வை. ஆஹா, இது வேறயா? என்னவா? எனக்கு பண்ணி வை, எனக்கு வேணாம். நீ எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு அவங்க ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்றாங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்து ரொம்ப சந்தேகம் பிடிக்கிறாங்க மேடம். என்ன தினம் தினம் அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. குடிச்சிட்டு கத்தி வச்சு மிரட்டுறது என்ன சாவடிக்கும். யாருக்கிட்ட நான் பேசணும், அவங்கள வச்சுனுக்கிறேன்னு சொல்றது. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. உங்க பேருங்க? விஜய். நியாயமான விஷயம் தான். வேலைக்கு போயிட்டு வரும்போது சரக்கு சாப்பிட்டுட்டு தான் வரணும் ஃபுல்லா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னீங்களாமே? யாரு மேடம்? நீங்க. யாரு இந்த பொண்ண? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. நீங்க இவங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எதுக்கு 2 பேரா வைக்கிறீங்க? இன்னொரு 4 பேர் இல்ல மேடம். அதாவது எதுக்கு 2 பேரா வைக்கிறீங்க? இன்னொரு 4 பேர் இல்ல மேடம். அதாவது எங்க தங்கச்சி வீட்டு சொன்ன பாரு, அவங்களும் எங்க அக்காவும் தப்பு பண்றாங்க. ஆனா ஒன்னொன்னு நீயே அதை கண்டுபிடிச்சு நீயே கேளு. என்னென்ன சொல்றான் பாருங்க. நிமிஷம் 3 மாசம் விட்டு இருக்கிறது வேணா என்ன பண்ணமா? போட்டோம் மேடம். அப்போ சரி, எனக்கு எதனா ஒண்ணு என்ன மேடம் பண்ணு. சாவு சாவும்ல. துணி இல்லாத அடிச்சாதான் நான் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு துணி இல்லாம அடிக்கிறது மேடம். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இன்னுமா அடிக்காம இருப்பீங்களா? நான் நம்பலாமா உங்களை? சப்போஸ் அப்படியே கூட நீங்க உங்ககிட்ட நான் போன் நம்பர், என் போன் நம்பர். தம்பி, நான் கேக்குறது புரியுறதா உங்களுக்கு? நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? பொண்டாட்டி அடிக்கிறது வீரத்தனம் இல்ல தம்பி. உங்க மனைவி இல்ல அவங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அம்மா. பண்ணலாமா நீங்க? இப்படி எல்லாம் வாழலாம். ஆஹா, இனிமே அஜித் படம் விஜய் படம் ஒன்னா ரிலீஸ் ஆக கூடாது. ரிலீஸ் ஆனா ஏகப்பட்ட குடும்பத்துல பிரச்சனை. இது என்னடா புது பொருளியா இருக்கு? என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? நக்கு குடிச்சிட்டு எல்லார்ட்டையும் சண்டைச்சிட்டு உடனே எனக்கு போன் பண்ணுவாங்க. உன் புருஷன் இந்த மாதிரி குடிச்சிட்டு அங்க கலாட்டா பண்ணி மண்டை உடச்சுனுக்குறான், வந்து கூட்டின்னு போமான்னு. நான் உண்மையை சொல்லிருக்கிறேன், நீ போய் சொல்லிக்கிற. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. என்ன சந்தோஷமா சினிமா கிட்ட போய் சுற்றுலா கிட்ட போனியா?